வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன். உங்க கம்பெனி இருக்கு இல்லையா? அது வேற எதுவும் இல்ல. உங்களோட மனச அப்படியே காட்டுற ஒரு கண்ணாடி தான் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு லீடரா உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதோ, அதுதான் உங்க டீமோட வெற்றி தோல்வியே தீர்மானிக்குது. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு லீடரா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும் இல்லையா? டீமோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும் போது நாம என்ன பண்ணுவோம்? வெளியில தான் காரணம் தேடுவோம். ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்கான உண்மையான பதில் ரொம்ப பக்கத்துல, அதாவது நமக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க தான் அந்த முக்கியமான உண்மை நமக்கு புரிய வருது. உங்க கம்பெனி ஒரு கண்ணாடி. அது லாபத்துல போகுதா இல்ல நஷ்டத்துல ஓடுதா? உங்க ஊழியர்கள் சந்தோஷமா இருக்காங்களா இல்ல வேலையை விட்டு போறாங்களா? இது எல்லாமே உங்க தலைமையோட பிரதிபலிப்பு தான். இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதில்ல, இதுதான் பிசினஸ் ரியாலிட்டி. சரி, அப்போ இந்த கண்ணாடியில தெரியுற பிம்பத்தை நாம எப்படி மாத்துறது? இதுக்கு பதில் புது டெக்னாலஜிலயோ இல்ல புது ஸ்ட்ராட்டஜிலயோ இல்ல. அது நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற ஒரு சக்தியில தான் இருக்கு. அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ. இதுதான் உங்க உண்மையான லீடர்ஷிப் சீக்ரெட் வெப்பன். சிம்பிளா சொல்லணும்னா ஈக்யூங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளையும் மத்தவங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற திறமை. உங்க ஐக்யூ அதாவது அறிவுத்திறன் உங்களை ஒரு நல்ல மேனேஜரா ஆக்கலாம். ஆனா ஈக்யூ மட்டும்தான் உங்களை ஒரு சிறந்த தலைவரா உருவாக்கும். இதுதான் உங்க டீமை மோட்டிவேட் பண்ணி ஒரு நிலையான வெற்றிக்கு வழிவகுக்கிற சாவி. இந்த EQவை நாம ரெண்டு முக்கியமான பாகமா பிரிக்கலாம். முதல் பாகம் நம்மள நாமளே நிர்வகிக்கிறது. இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி. ரெண்டாவது மத்தவங்கள நிர்வகிக்கிறது. இது மூலமா தான் உங்க தாக்கம் வெளியில தெரியும். வாங்க இந்த ரெண்டு பாகத்தையும் ஒன்னொன்னா ஆழமா பார்க்கலாம். ஒரு சூப்பரான லீடர்ஷிப் பயணம் எப்பவுமே உள்ள இருந்து தான் வெளியில போகும். உங்க கப்பலை ஓட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல கேப்டனா ரெடி ஆகணும் இல்லையா? அந்த பயணம் முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ், இதுதான் ஸ்டெப். இதை உங்க உள் மனசோட ஒரு காம்பஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது இல்லாம போனா உங்க உணர்ச்சிகளே உங்களை கண்டபடி இழுத்துட்டு போயிடும். உங்க கோவம், பயம் இல்லனா சந்தோஷம் இதெல்லாம் உங்க முடிவுகளை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறப்போ தான் உண்மையான கண்ட்ரோல் உங்க கைக்கு வரும். இதை எப்படி வளர்த்துக்கிறது? ரொம்ப சிம்பிள். டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி இன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ண, ஏன் அப்படி ஃபீல் பண்ணேன்னு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தர்கிட்ட போய் ஒரு லீடரா நான் எப்படி இருக்கேன்னு ஓப்பனா ஃபீட்பேக் கேளுங்க. இது உங்களுக்கே தெரியாத உங்க குறைகளை தெரிஞ்சுக்க உதவும். செல்ஃப் அவேர்னஸுக்கு அடுத்தது செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது சுய கட்டுப்பாடு. உங்க உணர்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியணும். யோசிச்சு பாருங்க, ஒரு லீடர் பிரஷர்ல டென்ஷன் ஆனா என்ன ஆகும்? அது ஒரு காட்டு தீ மாதிரி மொத்த டீமுக்கும் பரவி ஒரு பயமான நெகட்டிவ் சூழலை உருவாக்கிடும். இப்போ ஒரு கோவமான இமெயில் வருதுன்னு வைங்க. உடனே பதில் அனுப்பாம ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்க ரியாக்ஷனுக்கும் உங்க ஆக்ஷனுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் கொடுக்கறது தான் சுய கட்டுப்பாட்டோட சீக்ரெட்டே. சரி, இப்போ உங்களை நீங்களே மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்க. அடுத்தது என்ன? உங்க கவனம் இப்போ மத்தவங்க மேல திரும்பணும். உங்க உள் சக்தி தான் இனிமே உங்க டீமை வழி நடத்த போற பவரா மாறப்போகுது. இதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். எம்பதி, அதாவது பச்சாதாபம், அப்புறம் சோஷியல் கனெக்டட்னஸ். எம்பத்தினா என்ன? சிம்பிளா சொன்னா மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கறது. இது வெறும் பரிதாபப்படுறதில்ல, அவங்க பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது. இது ஏதோ ஒரு சாஃப்ட் ஸ்கில் மட்டும் இல்ல, இது ஒரு பக்கா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது உங்க கஸ்டமர்ஸோட தேவையும் உங்க டீமோட மோட்டிவேஷனையும் புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். இதை எப்படி வளர்க்கலாம்? உங்க அடுத்த மீட்டிங்ல பதில் சொல்றதுக்கு அவசரப்படாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா காது கொடுத்து கேளுங்க. இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கேள்விகளை கேளுங்க. நீங்க எதிர்பார்க்காத பல புது ஐடியாக்கள் கிடைக்கும் பாருங்க. எம்பதிங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பாலத்தை கட்டுற மாதிரி. ஆனா சோஷியல் கனெக்டட்னஸ், அதாவது சமூக இணைப்பு, மொத்த டீமையும் ஒன்னா இணைக்கிற ஒரு வலை மாதிரி. எம்ப்ளாயீஸ் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடா ஃபீல் பண்ணும்போது அங்க நம்பிக்கை உருவாகும். நம்பிக்கை எங்க இருக்கோ அங்க டீம் ஒர்க்கும் புது புது இனோவேஷனும் தானா வரும். இதுக்காக நீங்க பெரிய பார்ட்டியெல்லாம் வைக்க தேவையில்ல. ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சா அவங்க கிட்ட நேரடியா போய் ஒரு பாராட்டு சொல்றது, அவங்க குடும்பத்தை பத்தி அக்கறையா விசாரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உண்மையான செயல்கள் தான் ஆழமான உறவுகளை உருவாக்கும். ஓகே, தியரி எல்லாம் போதும். இப்போ ஆக்ஷன்ல இறங்கலாம் வாங்க. உங்க EQ-வை ஒரு மசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். இதோ நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கிறதுக்கு 3 சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ். இந்த முதல் ஒர்க் அவுட் உங்க செல்ஃப் அவேர்னஸை ஷார்ப்பாக்கும். சிம்பிளா சொன்னா, உங்க உள் உலகத்தை நீங்க எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெளி உலகத்தை உங்களால வழி நடத்த முடியும். ரெண்டாவது ஒர்க் அவுட் உங்க எம்பதி ஸ்கில்ல உடனே இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க உண்மையாவே ஒருத்தரை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க வெறும் தகவலை மட்டும் வாங்கல, மரியாதையும் நம்பிக்கையும் சேர்த்து உருவாக்குறீங்க.
கடைசியா இந்த நன்றி சொல்ற பழக்கம் இது உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா மாத்துறது மட்டுமில்ல உங்க சோஷியல் கனெக்ஷன்ஸையும் ஸ்ட்ராங் ஆக்கும். நன்றிங்கிறது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூல். அதே சமயம் உங்க டீமோட மாரலையும் அது பூஸ்ட் பண்ணும். நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. உங்க டீமையோ உங்க கம்பெனியோ மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க உங்கள மாத்திக்கணும். உங்க உள்ளுக்குள்ள வர்ற அந்த மாற்றம் தான் உங்க கம்பெனில நீங்க பார்க்க விரும்புற மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்போ நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு மறுபடியும் வருவோம். இன்னைக்கு உங்க கம்பெனிங்கிற கண்ணாடியில நீங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அதுக்கும் மேல நாளைக்கு அதுல நீங்க எந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பை பார்க்க விரும்புறீங்க? அந்த பிம்பத்தை உருவாக்குற சக்தி அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. முடிவு உங்களுடையது.